இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நான் சமைக்க போறது இல்ல, நம்ம வீட்டுக்கு நம்ம கிச்சனுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க தான் இன்னைக்கு சமைக்க போறாங்க. அவங்க யாரு அப்படின்றத பார்த்துட்டு அவங்க என்ன சமைக்கிறாங்க அப்படின்றத கேட்கலாம். அம்மா வாங்க. இவங்க தான் நம்ம கிச்சனுக்கு வந்திருக்க கெஸ்ட்டு, நம்ம சப்ஸ்கிரைபர். அப்புறம் இவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்குறாங்க. இவங்க பேர் மலர்விழி. அம்மா அவங்க சேனல் பேர் வந்து மலர் அம்மா சமையல். எல்லோருக்கும் வணக்கம். மலர் அம்மா சமையல் மலர்விழி தான். நான் வந்து கோயம்புத்தூர் வந்திருக்கிறேன். செரின் கிச்சன் ஷர்மிளா வீட்டுக்கு இன்றைக்கி வந்து நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி என்ன சமைக்கலான்னு சொல்லிட்டு இவங்க தான் சொல்லுவாங்க. அது மாதிரி நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் இவங்க கிச்சனில். ரொம்ப நாளாக நம்ம கிச்சனில் தட்டுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருக்கேன், ஆனால் செய்ய முடியல. இன்றைக்கி அம்மா வந்து தட்டுவடை ரொம்ப நல்லா செய்வாங்க. அதனால இன்றைக்கி அவங்கக்கிட்ட எப்படி தட்டுவடை செய்கிறாங்க அப்படின்றத கேட்டு நம்மளும் கற்றுக்கலாம். நானும் கற்றுக்கிறேன் அவங்கக்கிட்ட. இப்போ தட்டுவடைக்கு தேவையானது என்னென்னலாம் அம்மா சொன்னாங்க, நான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அம்மா இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அம்மா செய்வாங்க. 1/2 கிலோ பச்சரிசி மாவு, தூள் உப்பு கொஞ்சம், ஒரு 50 கிராம் கடலப்பருப்பு வந்து ஒரு 2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு 50 கிராம் வந்து உடச்சிக்கல்ல, ஒரு 8 பல்லு பூண்டு, ஒரு 7 வரமிளகாய் எடுத்து வச்சா போதும். தண்ணி. இப்போ என்ன பண்ணணுமா? வரமிளகாய் மிக்ஸியில் போட்டுருமா, அது ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பூண்டு ஒரே சுற்று. இப்போ இதை நான் குறப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ இதை குறப்பாக அரைச்சிருக்கேன். இதில் பூண்டு போட்டு ஒரு அடி அடிச்சுக்கலாம். இது போல் அரைச்சிக்கணும், 1-2. ரொம்ப வலுவலுப்பாக அரைக்கக்கூடாதாம்மா. அடுத்துமா உடச்சக்கல்லை வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கணுமா, மிக்ஸியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணலாமா. 50 கிராம் பொட்டுக்கடலை. இது 1/2 கிலோ மாவுக்கு 50 கிராம் பொட்டுக்கடலை போட்டிருக்கு. இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். பூண்டு வரமிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் குறப்பாக. பொட்டுக்கடலையும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்ததுமா ரெண்டையுமே அரைச்சிட்டோம். அடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம தட்டு வடைக்கு மாவு பிசைஞ்சிக்கலாம். சரி, பிசைஞ்சு. இப்போ பச்சரிசி மாவு நம்ம 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கிறோம். இது வந்து கடையில் வாங்கிட்டு வந்த மாவு, இது வீட்டில் ரெடி பண்ணலை. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மாவு வந்து நல்லா கலந்துடுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வரமிளகாவும் பூண்டு போட்டுக்கலாம். இந்த காரம் போதுமாம்மா? போதும். நம்ம 7 மிளகா போட்டிருக்கோம், அதனால போதும். வேணுன்றதும் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம், ஆனால் இதுவே சரியாக போயிடும். 1/2 கிலோ மாவுக்கு கரெக்டாக நான் போட்டுருக்கேன். சரி. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவு போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா, தட்டு வடை வந்து சீக்கிரமாக நமுத்து போகாது, நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து மொறு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் பொட்டுக்கடலை மாவு இதில் சேர்க்குறோமா. அப்போ தட்டு வடை வந்து மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்கு பொட்டுக்கடலை மாவு தான். ஆமாம், பொட்டுக்கடலை மாவு போடலாம். உங்களுக்கு தேவை இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா வேர்க்கடலையும் வறுத்துட்டு நீங்கள் தூள் பண்ணி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கடைகளில் கூட பாருங்கள், வெறும் வந்து வேர்க்கடலை போட்டு தட்டு வடை செஞ்சு வைப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக முறுமுறுன்னு இருக்கும். அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு இது வந்து புதுசாக இருக்குது, வேர்க்கடலையை பவுட்ரு பண்ணி போடுறது. நம்ம தட்டு வடைக்கெல்லாம் பொட்டுக்கடலை தான் பவுட்ரு பண்ணி போடுவோம். ஆனால் அம்மா சொல்கிறாங்க வேர்க்கடலையும் பவுட்ரு பண்ணி போட்டால் டேஸ்ட் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக ஒரு தனி ருசியாக அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாதிரி செய்யலாம். நீங்கள் இல்லாமல் தனியாக செய்வேன், அப்போ நான் ட்ரை பண்ணேன். அது ஒரு நாளைக்கு செய்யுங்க. இப்போ நம்ம எல்லாம் வந்து மாவு ஒன்றோட ஒன்று சேர்ந்து வரணும், அதனால் நல்லா கலந்துக்கணும். சரி சரி. அந்த மிளகாய், அந்த பூண்டெல்லாம் எல்லாம் பூண்டு எல்லாமே பொட்டுக்கடலை எல்லாமே ஊற வச்சிருக்கிற கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஒரு 2 மணி நேரமாக ஊற வச்சு. ஆமாம், நல்லா ஊறணும், அப்போ தான் வந்து முறுமுறுப்பாக இருக்கும். நல்லா ஊறலன்னா அது வந்து கடலைப்பருப்பு வந்து 50 கிராம் தான் போடணும் அப்படின்னு இருக்கா, இல்லை அதிகம் போட்டாலும்? அதிகமாக போட்டால் ரொம்ப ஒரு மாதிரி வெறும் தட்டுறதுக்கு வந்து நல்லா வராது. சரி சரி. அது வந்து உதிராக ஆகிடும். அதனால தான் வந்து லிமிட்டாக போடணும், அது அளவாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். சரி, அங்கங்கே ஒன்று இருந்தால் தான் தட்டு வடை டேஸ்ட்டாக இருக்கும். சரி. இந்த தட்டு வடைக்கே வந்து இந்த உடச்சக்கல்ல கடலைப்பருப்பு தான் ரொம்ப தனி ருசி, நல்லாயிருக்கும். இங்கே பசங்க தம்பி பாப்பாலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சேலத்துலேருந்து வரப்போ கூட நீங்கள் வாங்கிட்டு வந்த தட்டு வடையை பாப்பா தம்பி நல்லா விரும்பி சாப்பிட்டாங்கம்மா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. சேலம்னாவே தட்டு வடை தான் ஃபேமஸ். ஆமாம், நிறைய பேர் வீடியோவில் போட்டிருப்பாங்க தட்டு வடை. அதாவது 32 வகையான தட்டு வடை கடை இருக்குது சேலத்தில். அது நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு வீடியோவே எடுத்து போடுறேன். ரொம்ப நல்லா செய்வாங்க. சேலம்னாவே தட்டு வடை தான் ஃபேமஸ். உங்ககிட்ட கூட பாப்பா சொன்னால தட்டு வடை செட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம காய வச்சிருக்கிற எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி பேசுங்க. சரிம்மா, சூடாக இருக்கிற எண்ணெயா? நல்லா சூடாகணுமா? வெது நல்லா சூடாக இருக்கும் எண்ணெய். சரி சரி. ஒரு கரண்டி போதுமாம்மா? ஒரு 1.5 கரண்டி ஊற்றுமா. இதில் சின்ன சட்னி கரண்டியில் 1.5 கரண்டி பாருங்க. போதுமா? போதுமா? நல்லா வெதுப்பாக சூடான எண்ணெயை இப்போ தட்டு வடைக்கு ஊற்றணுமா, அதை எடுத்துக்கலாம்.
எண்ணெய் எதுக்காக நம்ம சூடு பண்ணி ஊற்றுறோன்னா தட்டு வடை வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இப்போல்லாம் மழை காலம் இல்லையா, 1 மாதம்னா கூட கெட்டு போகாது, மொறுமொறுப்பு தன்மை அப்படியே இருக்கும். சரி சரி, அதுக்காக தான் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணும். சரிம்மா, ஊற்றட்டா? ஊற்றிடுவோம். இப்போ நல்லா கை வச்சு போச்சு. இல்லை சூடு அவ்வளோ இருக்காது, மாவோட கலக்கிறோம்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்த்து கலக்கணும். சரி. எங்கள் வீட்டில் எல்லாம் அடிக்கடி தட்டு வடை தான் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். பசங்க ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நான் வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பேன். தட்டு வடைலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சரிம்மா. சுடு தண்ணியா பச்சை தண்ணியா? இல்லை பச்சை தண்ணியை ஊற்றிக்கலாம். சரி. இப்போ பாருமா, நம்ம எடுத்து வச்சுக்க தண்ணி எல்லாமே ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கணும். சரி. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நம்மக்கிட்ட மாவு இல்லைன்னா வேஸ்ட்டாக போயிடும், செய்ய முடியாது. சரி சரி, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கணும். இப்போ தீபாவளி வருது இல்லையா, இந்த மாதிரிலாம் வீட்டில் செஞ்சு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ தட்டுவடைக்கு வந்து நம்ம மாவு வந்து பிசைஞ்சிட்டோம். இந்த பக்கம் தானே? இந்த அளவு கரெக்டாக இருக்கணும். உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி நைஸாக வரணும். மாவு வந்து பாருங்க, இப்படி அழுத்துனா நல்லா இறங்கணும். இந்த அளவுக்கு இருக்கணும். இலக்கமாக இருந்தால் தான் தட்டு வடை வந்து ரொம்ப நல்லா வரும். இப்போ நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி தட்டில் வச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நமக்கு தட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரி சரி சரி. உருண்டை பிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தட்டிக்கலாம். இப்போ நானும் உருண்டை பிடிக்கிறேன். ஆனால் தட்டு வடைலாம் செய்யறதுக்கு வந்து 2 பேர் வேணும். ஒருத்தர் தட்டி போடும் போதே ஒருத்தரை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை. ஒருத்தரே செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணிக்கலாம். நான் தனியாக இருக்கேன் இல்லைம்மா, அப்போ நானாக தானே செய்வேன். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி போட்டு எடுக்கணும். இல்லைன்னா காஞ்சி போயிடுச்சுன்னா சரியாக வராது, வெடிச்சு போயிடும். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாமா உருண்டை? அஸ்வக் இருந்தானா நல்லா உருண்டை பிடிச்சி கொடுப்பாமா. அஸ்வக் தம்பி இருக்கான்ல, தம்பி வந்து இந்த மாதிரி மாவில் உருண்டை பிடிக்கிற வேலையெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ பசங்க லீவில் இருக்கும்போது செஞ்சுங்க இந்த மாதிரி முறுக்கு தட்டு வடை இந்த மாதிரிலாம். நீங்கள் சாயங்கால டைமில் வந்திருந்தீங்கன்னா அவங்க இருக்கிறப்ப செஞ்சுருக்கலாம். ஆமாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 பேருமா உருண்டை பிடிக்கிறாப்புல இருக்கு. ரொம்ப லேட், 1/2 கிலோ மாவு இல்லை, எப்படியோ ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் நமக்கு இது சுட்டு எடுக்கிறதுக்கு. 1/2 மணி நேரம், 1/2 கிலோ மாவு போட்டதுனால எப்படியும் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் பக்கம் ஆகும் அப்படின்றாங்க. ஏன்னா அது சின்ன சின்னதாக உருட்டி அதை தட்டி அது எண்ணெயில் போட்டு எடுக்கணும் இல்லையா. இது வந்து அதிகமாக செஞ்சுருக்கோம். இது வந்து ஏன்னா எதுவும் இது கிலோ மாவு இப்போ எப்படி நமக்கு வந்து ஒரு 600 கிராம் ஆகிடும். பொட்டுக்கடலை, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டதுனால நமக்கு வந்து ஒரு 600 கிராம் இருக்குது. இதே போல் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். தட்டு வடைக்கு மாவு உருண்டை பண்ணிட்டோம். இப்போ தட்டு வடை தட்டிக்கலாம் நம்ம. சரி. எண்ணெய் ஒரு பக்கம் காஞ்சிட்ருக்கு, நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அம்மா தட்டி கொடுக்குறப்போ நான் எடுத்து இதில் போட்டு பொரிச்சு எடுத்துடுவேன். இப்போ நம்ம தட்டு வடை தட்டிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கவர் எடுத்து வச்சுருக்கிறேன். கவர் இல்லைன்னா நீங்கள் வாழை இருந்தால் கூட வாழை கூட தட்டிக்கலாம், நல்லா வரும். இப்போ பாருங்கள், அது தட்டுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் ரவுண்டாக நல்லா வரும். இப்போ கவர் போட்டு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி தடவி விடுங்க. கவர் ஃபுல்லாகவே தடவி விட்டுடுங்க. மாவு வந்து நல்லா ஒட்டாமல் நைஸாக நல்லா வராது, அதனால தான் கவர் ஃபுல்லாக எண்ணெய் தடவுறோம். பாருங்கள், உருண்டை எடுத்து இங்கே சென்டரில் இப்படி வச்சுடுங்க. இந்த கவர் மூடியில் இந்த மாதிரி பாதி இந்த பக்கம் வரணும். நம்ம தேய்க்கும் போது இந்த சைடில் வரும், எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். அதனால் இந்த மாதிரி பாதியாக பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி கிண்ணம் எடுத்து சும்மா ரொம்ப அதிகமாக அழுத்தக்கூடாது, 2 சுற்று இப்படி பண்ணால் போதும், ரவுண்டாக அழகாக வந்துடும். தட்டோட கொஞ்சம் ரொம்ப மெலிசாக இருந்தால் கட்ட கட்டன்னு இருக்கும், ரொம்ப மோட்டாக வரக்கூடாது, ஓரளவுக்கு லிமிட்டாக பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். இப்போ தட்டோட வந்து தேய்ச்சிட்டோம். இப்போ எடுத்துக்கலாம் பாருங்கள். ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கிண்ணம் வச்சு தேய்ச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். நம்ம கையிலலாம் தட்டினா ரவுண்டாக வராது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம், அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, கிண்ணமோ இல்லை டம்ளரோ இல்லை வேறு ஏதாவது செம்பு, இந்த மாதிரி அடிப்பக்கத்தில் நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும். அரிய வச்சு அமுத்தினா வந்துடுது. இது போல் கவரில் எண்ணெயை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா கவராக இருந்தாலும் சரி துணியாக இருந்தாலும் சரி நீங்கள் இப்படி எண்ணெயை தேய்ச்சிட்டு இது மேலே வச்சிட்டிங்கன்னா மொத்தமாக ஒரு 10-15 மொத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றா பொரிச்சு எடுக்கிறத விட மொத்தமாக தட்டி வச்சுட்டு பொரிச்சு எடுக்கிறது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அம்மா தட்டி கொடுத்துருக்காங்க, நான் போட்டு எடுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, போட்டுக்கலாம். பார்த்து பொறுமையாக போடணும். எண்ணெயில் வந்து எப்பயுமே பொறுமையாக வேலை பார்க்கணும்.
வெந்ததுமே பார்த்திங்கன்னா எலும்பி மேலே வருது. நம்ம போட்டதுமே அடியில் போயிடுது, வேகவுமே அப்படியே மேலே வந்துடுது பாருங்கள். நம்ம பொரிக்கிறதுக்கு சின்ன பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுருக்கிறதுனால இந்த அளவுக்கு போதும். இப்போ இது வேகட்டும், நல்லா அந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கி கலர் மாறி வரும், அது வரைக்கும் வேகட்டும். நல்லா கலர் மாறி வருதுமா? எடுத்துருமா, போதும். எடுத்துட்டா? இப்போ நல்லா கலர் மாறி நல்லா எண்ணெய் கொதிக்கிறதெல்லாம் அடங்கிருச்சு, அதனால் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இதே போல் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக தட்டுவடை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். செரின் கிச்சன் வீட்டுக்கு வந்து நான் தட்டுவடை செஞ்சு கொடுத்துருக்குறேன். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இப்போ சொல்லணும். சாப்பிட்டு பாருமா. மொறுன்னு இருக்கு. சாப்பிட்டாதான் தெரியும் உப்பு காரம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, அப்படி உடைச்சாலே அப்படி மொறுன்னு வருது. சூப்பராக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. கொஞ்சம் சூடாகவே இருக்குது. சூடாக இருக்கிறப்பவே நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. சுட சுட தட்டு முறுக்கு சாப்பிட்டுட்ருக்கேன் நான். சூப்பராக இருக்குது. சூடாகனா இன்னும் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எவ்வளோ நாள் வச்சுக்கலாமா? இது ஒரு 10-15 நாள் கூட கிடையாது. இப்போ தீபாவளிக்கெலாம் செஞ்சால் மாதம் கணக்கில் வச்சுன்னு இருப்பாங்க. கெட்டு போகாது. கெட்டு போகாது. நல்லா ஆற வச்சுட்டு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்ச தட்டு முறுக்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாருங்க. உண்மையாகவே ரொம்ப அருமையாக இருக்குது இந்த டேஸ்ட். நான் இது வரைக்கும் தட்டுவடை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பசங்க மட்டும் விரும்பி சாப்பிடுவாங்க. அம்மாங்க வர்றப்போ கூட தட்டு முறுக்கு சேலத்துலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உடனே காலி பண்ணிடுவாங்க. எனக்கு பிடிக்காது. முதல் டைமாக தட்டு முறுக்கு சாப்பிட்றேன். ரொம்ப நல்லாயிருக்கு. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மொறுமொறுப்பாக இருந்தாலுமே சாப்பிட்றதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். தீபாவளி ரெசிபி இது. அம்மா சேனலை பாருங்கள். 46,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு அந்த ரெசிபி பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஒரு டைமாவது நீங்கள் போய் அங்கே அந்த சேனலை பார்த்தீங்கன்னா அதில் நிறைய ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு இங்கே வந்ததில் இவங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரு நாளைக்கு சேலத்துக்கு எங்கள் வீட்டுக்கு கண்டிப்பாக வந்துடுறேன். அன்றைக்கி உங்களுக்கு பிடிச்ச அதிரசம் நான் செஞ்சு தரேன். கண்டிப்பாக. அதிரசம் தான் ரொம்ப நாள் அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். எனக்கு அதிரசம் வந்து செய்ய தெரியாது. அதுக்காக அம்மா கிட்ட அதிரசம் கேட்டிருந்தேன். அவங்க சேலத்துக்கு வாங்க செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சேலத்துக்கு போய் தீபாவளிக்கு முன்னாடியே அதிரசம் செஞ்சிடலாம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம். பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணிவிட்டு எங்கள் சேனல், அவங்க சேனலையும் பாருங்கள், என்னோடய சேனலையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் 2 பேரோட சேனலுக்கும். அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும், இல்லைன்னா வராது. அப்போ தான் உடனுக்குடனே புது புது ரெசிபி உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருக்கும் நன்றி.